திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் சாதாரண பங்கு அசாதாரண லாபம் தமிழ் வடிவம் இப்போது கிண்டிலில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் புதிய முதலீட்டாளர்களுக்கு பங்குச்சந்தை பற்றிய ஒரு அறிமுகமாக இருக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் கிண்டிலில் வாங்க விரும்பினால் வீடியோவின் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யுங்கள். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு மார்க்கெட் 15,500 இருக்குது. பட் நான் எப்போதும் பேசுகிற மாதிரி தான் திரும்பி சொல்லுவேன், இது மார்க்கெட்ஸ் ஆர் அன்ரியல். நான் ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவேன். அவர் பேர் ஹார்வர்ட் மார்க்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் டைம்ஸில் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அந்த இன்டர்வியூவில் இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஹை ரிட்டர்ன் வருமானு கேட்டபோது, நோ, அது ஹை ரிட்டர்ன்ஸ் வராமல் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட், பெட்டர் டு செட்டில் ஃபார் லோ ரிட்டர்ன், ஒரு பெரிய டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக இருக்கிறதே பெட்டர்னு அவர் சொன்னார். ஸோ இப்போ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் ரொம்ப டிஃபென்சிவாக இருக்குது. ஈவன் டுடே ஐ திங்க் திஸ் மார்க்கெட் இஸ் ஹைலி ஓவர் வேல்யூட். ஜெரம் பவல் இஷ்டத்துக்கு நோட் சப்ளை பண்ணிகிட்ருக்காரு. வேல்யூ ஏறிட்டே இருக்குது. மார்க்கெட்டில் இருக்கிற ரியாலிட்டிக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சந்தேகமே இல்லை. ஏன் இதெல்லாம் இன்றைக்கி பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னோடய ஃபேவரட் கம்பெனியோட ஐடிசி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஐடிசி ரிசல்ட்ஸை பற்றி பேசலாங்கிறதுக்காக தான் இதை பேசினேன். இது ஏன் இதுக்கு முன்னாடி சொன்னேன்னா, ஐடிசிங்கிறது 95% ஆஃப் தி யூனிவர்ஸ், அதாவது இந்த ப்ரொஃபஷ்னல் ஸ்டாக் ட்ரேடர்ஸுக்கு பிடிக்காத ஸ்டாக். பட் அது மாதிரி ஒரு ஸ்டாக் தான் எனக்கு பிடிக்கும். ஒரு கான்ட்ரேரியன் பெட், ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டாக் ஃபார் மீ. இன்றைக்கி அது 210 215 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நேற்று ரிசல்ட்ஸ் டிசப்பாயிண்டிங்னு மார்க்கெட் ஃபீல் பண்ணிட்டு, இன்றைக்கி இது கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபேவர் ஸ்டாக். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இட் இஸ் அவுட் ஆஃப் ஃபேவர். ஏன்னா அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குது. நான் பப்ளிக்காக ஐடிசி பேசுகிறச்ச அது 150லேருந்து 130 ரூபாய்க்கிட்ட இருந்தது. நிறைய பேர் நான் இப்போ என்னை கன்சல்ட் பண்ண வரச்ச நீங்கள் அதை வாங்கினீங்கன்னு சொல்கிறீங்க, நான் சந்தோஷப்படுறேன். ஐடிசி 200 ரூபாய்க்கு ஆவரேஜாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட இந்த வருஷம் 10 ரூபா 75 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 10 ரூபா 75 பைசா டிவிடெண்ட்னா 5.5% ஆல்மோஸ்ட் டிவிடெண்ட்டு. அது டேக்ஸ் அட் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணுறீங்களோ, எப்படி டேக்ஸ் பிளானிங் பண்ணுறீங்களோ அது மாதிரி காட்டிக்கலாம். ஸோ அட் 5.5% அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோ இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட 1 year FDயோட பெட்டர் ரேட். அண்ட் நீங்கள் 10% டிடிஎஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா பை அ ஃபேர் மார்ஜின் பெட்டர் ரேட். அதனால் இதை முன்னெல்லாம் டாடா ஸ்டீலை விடோ ஸ்டாக்குன்னு சொன்ன மாதிரி ஐடிசியும் நீங்கள் விடோ ஸ்டாக்குன்னு சொல்லலாம். 135 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு நியர்லி 10% கிட்ட ரிட்டர்ன் வரும். 7-8% மேலே ரிட்டர்ன் வரும். ஆஸ் நியர் அஸ் 10 ஆஸ் பாசிபிள். பட் ஈவன் தோஸ் ஹூ ஹவ் பாட் இட் அட் 200, 205 5% ரிசல்ட் வரும். அட் 215 ஆல்சோ தைரியமாக நீங்கள் வாங்கலாம். இந்த ரிசல்ட்டில் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா அவங்க கம்பேரபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 27th ஜூலை லாஸ்ட் இயர்லேருந்து சன்ரைசஸ் அப்படிங்கிற ஸ்பைசஸ் கம்பெனியை வாங்கி அவங்க ஐடிசியோடு இன்டெக்ரேட் பண்ணதுனால ரிசல்ட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ண முடியாதுங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகரெட்ஸ் ரிக்கவர் ஆரம்பிச்சிருச்சு ஆஃப்டர் பேண்டமிக். அதனால் வால்யூமும் ரிக்கவரி ஆகிருக்கு, ப்ராஃபிட்ஸும் ரிக்கவர் ஆகிருக்கு. எஃப்எம்சிஜி அதாவது பேசிக்லி அவங்கள ஃபுட்டு, இந்த நீங்கள் சாப்பிட்ற தின்பண்டங்கள், சோப்பு, வாஷ், அப்புறம் இந்த சேவலான், அது மாதிரி ஒரு 250 பிராண்ட் வச்சுருக்காங்க. அது மோர் தென் 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணி அதுக்கு 8% மார்ஜினில் 305 கோடி ரூபா ஆக்சுவலாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அந்த ப்ராஃபிட் 2 விஷயத்தில் பெட்டர். கண்டினியூஸாக எவ்ரி இயர் ப்ராஃபிட் ஏறின்னு இருக்குது அண்ட் ஸ்லோவாக மார்ஜினும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. ஐ எம் ஷுவர் இன்னொரு 3 வருஷத்தில் அதே தனியாக இண்டிபெண்ட்டாக ஐடிசிக்கு 1000 crores கொடுக்கும். பட் மோஸ்ட் ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ் இன் ஐடிசி அக்ரிகல்ச்சர் ட்ரேடிங்கில் வந்திருக்கு. அவங்க ஈச்சோப்பால் மூலமாக ஃபார்மர்ஸ்டேன் ரெக்ரூட் பண்ணி விற்கிறதுல தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. டர்ன் ஓவர் 78% ஏறி இருக்குது, ப்ராஃபிட்ஸும் ஏறி இருக்குது. அப்போ ஐடிசி ஏன் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி பிலோ லாஸ்ட் இயர் இருக்குன்னா, அவங்களோட ஹோட்டல் டிவிஷன் ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கு. அந்த ஹோட்டல்ஸ் டிவிஷன் ஹெவி ஃபால் இருந்ததுனால
நியர்லி 40% worse than லாஸ்ட் இயர் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமும் ஹோட்டல்ஸ் பெருசாக ஒன்றும் பண்ணாது. ஸோ ஃபார் ஹோட்டல்ஸ் டு பர்ஃபார்ம் we are அட்லீஸ்ட் 1 year அவேங்கிறது என்னோட கருத்து. பட் ஓவராலாக ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி is steadily turning in profits. So even though cigarettes represents more than 80 to 85% of the profits, other FMCG, agriculture department, paper packaging எல்லாமே ப்ராஃபிட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால ஓவராலாக we can expect profits to grow over the next several years and மார்ஜினும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஒரு இன்ஃப்ளேஷனரி சினியாரியோவில் அவங்களால மார்ஜின்ஸை பெட்டராக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லேயே பெஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் ஐடிசிக்கு தான் இருக்குது. ஐடிசி ஆல்ரெடி அவங்களோட டோட்டல் சேல்ஸில் 5% ஆஃப் த ரெவென்யூ வந்து டிஜிட்டல் சேல்ஸ் மூலமாக வருதுன்னு. அப்படின்னா டைரெக்டாக என் கஸ்டமருக்கு ஐடிசி வெப்சைட்லேருந்து டெலிவரி ஆகுது. அது மட்டும் இல்லை, ட்ரேடில் இருக்கிறவங்களும் ஐடிசியோட வெப்சைட்லேருந்து டைரக்ட் சேனலில் டைரெக்டாக ஆர்டர் பண்ண முடியுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஃபார் அ கம்பெனி விச் இஸ் இன்டு ட்ரெடிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் டு கெட் 5% ஆஃப் இட்ஸ் டோட்டல் இன்கம், அதான் ஒரு கம்பெனி ட்ரெடிஷ்னலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல கம்பெனி வந்து அவங்களோட இகாமர்ஸ் சைட்டில் 5% சேல்ஸ் வருதுங்கிறது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, ஓவராலாகவே அவங்களோட எல்லா செக்டரும் ஃபாஸ்ட் எக்ஸ்பேண்டிங். ஒரு அளவுக்கு மேலே கவர்மெண்ட் டியூட்டி இதில் சிகரெட்ஸில் ஏற்றினாங்கன்னா அது கவுண்டர் ப்ரொடக்டிவாக இருக்கும். ஆல்ரெடி மோர் தென் 50% ஆஃப் ஆல் சிகரெட் சோல்டு வந்து இந்தியாவில் ஸ்மகிள்டு சிகரெட். ஸோ கவர்மெண்ட் வந்து டேக்ஸை ஏற்றிட்டே போனால் இட்ஸ் கில்லிங் அ கோல்டன் லேயிங் கூஸ். அதாவது ஒரு தங்க முட்டையிடுற வார்த்தை ஒரேடியாக வெட்டி சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும். ஸோ இன் கோயிங் ஃபார்வர்ட் இன் ஃப்யூச்சர் கவர்மெண்ட்டை வந்து நம்ம மற்ற சிகரெட்ஸ் இம்போர்ட்டில் கிராக் டவுனும் சிகரெட் விலையை இதுக்கு மேலே ரொம்ப ஏற்ற முடியாதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டுருக்கோம். அதனால் ஐடிசி ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்குது. ஐடிசி வந்து நாளைக்கே வந்து ஒரே வருஷத்தில் 300 400 போகும்னு நான் சொல்ல. 300 போனால் ஐ வில் பி அமேஸ்ட். பட் இட்ஸ் அ ஸ்டெடி கம்பெனி கிவிங் யூ 5.5% ரிட்டர்ன். நீங்கள் தைரியமாக அதை வாங்கலாம். நீங்கள் அதை எப்படி பார்க்கணுன்னா, இட் இஸ் லைக் அ பாண்ட் which gives you good interest rate. At the same time capital will appreciate. ஒரு டாலர் பாண்டை ஓன் பண்ணுற மாதிரி ஐடிசி வந்து ஒரு டாலர் பாண்ட் which is giving you 5% இன்ட்ரெஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டே இருக்கும், அந்த பாண்டோட வேல்யூவும் ஏறும் as the rupee depreciates. அதே மாதிரி as profits increase inch by inch ITC's shareholding value will increase. As ITC's shareholding value increases, positive feedbackல டிவிடெண்ட்டும் ஏறும். ஸோ இது ஒரு ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு பியூர் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்னால் தைரியமாக ஐடிசியை வாங்கலாம். ஐடிசி வந்து சிகரெட்ஸை மெயின் பிஸ்னஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுமான்னு கேட்குறீங்க. பண்ணாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஃபுட்ஸையும் தனியாக ஒரு கம்பெனி, ஐடியை தனியாக கம்பெனி, ஒரு ஹோட்டல்ஸ் ஒரு தனியாக கம்பெனி ஆக்கிட்டாங்கன்னா கேபிட்டல் சப்போர்ட் இருக்காது. ரெண்டாவது, அவங்களுக்கு எஃப்எம்சிஜியோட டிஸ்ட்ரிபியூஷன் சக்ஸஸே வந்து சிகரெட் டிஸ்ட்ரிபியூஷன் மேலே இட்ஸ் ரைடிங். அதனால் இட் இஸ் டூ ஏர்லி டு சே வெதர் தே வில் செப்பரேட். ஆல்சோ பிஏடி என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ ஐடிசி அது இந்த சிகரெட் தனி ஸ்டாக்காக இருந்ததுன்னா பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ வுட் லைக் இட். அவங்க வந்து தே வில் ட்ரை டு டேக் ஓவர் தி கம்பெனி. அது கவர்மெண்ட் அலோவ் பண்ணுமான்னு தெரியாது. ஏன்னா கவர்மெண்ட் ரெகுலேஷனில் எம்என்சி கம்பெனிஸ் ஆர் நாட் அலவுட் டு ஓன் சிகரெட் கம்பெனிஸ். ஸோ அது என்ன ஆகும்னு தெரியாது, பொறுத்துட்டு தான் பார்க்கணும். பட் ஓவராலாக என்றைக்காக ஒரு நாளைக்கு வேல்யூ வரும். இப்போதைக்கு வந்து அன்லாக் பண்ணாமல் இருக்குது. ஹெச்யூஎல்லாம் மார்ஜின் 20-24% இருக்குது. இங்கே வந்து ஐடிசிஸ் பிராண்ட்ஸ் ஆர் வெரி யங். தே ஆர் டுடே அட் 8%. 10 வருஷத்தில் டெஃபினட்டாக ஹெச்யூஎலோட கேட்சப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்ஜின். ஸோ ஐடிசி வந்து ஹெச்யூஎலுக்கு அப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜி கம்பெனியாக இருக்கும். பட் அது ஆறதுக்கு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு நிறைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பொறுமை இருக்காது. நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோடய 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ
யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம். என்னை நேராக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypage@gmail.comக்கு மெயில் அனுப்புவோம். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.